விக்ரம் கூட படம் பண்ணாலே நல்ல படம் எடுக்கிற டைரக்டர் கூட சொதப்பி வச்சிருவாங்களாம். படத்துக்கு எந்த ஹைப்புமே இல்லைனாலும் லேட் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹைப் ஏற்படுத்திருச்சு. வீர தீர சூரன்ல தாங்க சொல்றேன். எஸ்.ஏ. அருண்குமார் என்ன பண்ணி வச்சிருக்காரு 60 செகண்ட்ல பார்க்கலாமா? எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் சுராஜுக்கும் சில பகை இருக்கு. அதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக விக்ரம் கிட்ட உதவி கேட்கிறாரு. விக்ரம் போட்டு கொடுக்கற திட்டம் என்ன, கடைசியில என்ன ஆச்சு, எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கொலவெறி அப்படின்னு பரபரப்பா சொல்ற படம் தான் வீரதீர சூரன். பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா விக்ரம், சுராஜ், எஸ்.ஜே. சூர்யா, துஷாரான்னு பட்டையை கிளப்பிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே அருண்குமார் தான். அவர் கதையில ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அதனாலதான் 2வது பாகத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணிருக்காரு. எந்த இடத்துலயுமே திரைக்கதையில அழுப்பே தட்டாம தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. சித்தால பண்ண அதே ட்ரீட்மெண்ட் தான் இந்த படத்துலயும் இருக்கு. ஜிவி பிரகாஷோட இசை மிகப்பெரிய பலம். ஆக்ஷன், ரொமான்ஸ் காட்சியில பழைய ஜியான பார்க்க முடியும். ஆக்டர் சுராஜ், எஸ்.ஜே. சூர்யா 2 பேரும் நடிப்புல சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. பிளாஷ்பேக் போர்ஷன், சில ரொமான்ஸ் காட்சி மட்டும் லாகிங்கா இருக்கு. அதை மட்டும் நம்ம பொறுத்துக்கணும். எந்த பிசுறும் இல்லாம கதையை கச்சிதமா சொல்லிருக்காரு அருண்குமார். கிளைமேக்ஸ்ல ஒரே ஷாட்ல எல்லாரும் நடிச்சு பட்டையை கிளப்பிருக்காங்க. இதுவே முதல் பாகத்துக்கு பயங்கரமான ஹைப்பை கொடுத்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு விக்ரமுக்கு ஒரு யூனிக்கான என்டர்டைனர் கிடைச்சிருக்குங்க. கண்டிப்பா வீர தீர சூரன் வின்னர். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.